ஆண்டவர் தம்முடைய ராஜ்யத்திற்கு பொல்லாத மீன்களை அனுப்புறதே கிடையாது. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு உண்மையில? வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான். நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமா இருக்கிறது. அவனுடைய பார்வையில் நான் நல்லவனா இருக்கிறேனா, அல்லது மனிதர்களுடைய பார்வையில் என்னை நல்லவன் என்று காட்டிக்கொள்ள நான் பிரயாசப்படுகிறேனா? அவன் வந்தார்ல, இவன் ரொம்ப உயரமா இருக்கிறான், நல்ல வாட்ட சாட்டமா இருக்கிறான், இவனை தான் ஆண்டவர் ஒருவேளை சொல்லியிருப்பார் போலுக்கு, இஸ் நாட் ஃபிட், அனுப்பு அனுப்பு. யார் அவசியமே இல்லைன்னு நினைச்சாங்களோ ஹீஸ் எலிஜிபிள். கொர்நேலியுவை பார்த்து சொன்னாங்களே, சகல ஜனங்களிலும் நல்லவன் பெயர் பெற்றானே, யூதர் எல்லாரிலும் நல்லவன் என்று பெயர் பெற்ற அனனியாவை மாதிரி வேலை செய்யக்கூடிய ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் என்னை பார்த்து இவரை மாதிரி ஒரு மனுஷன் உண்டுன்னு சொல்லுவாங்களா? தேவனின் நகலா அல்லது கப்பியா? எல்லடியில் மணல் சலிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், நல்ல அருமையான மணல்லாம் கீழே விழுந்துரும். இந்த மேலே கல் கசடு இதெல்லாம் கீழே விழும் பாருங்க, அதுதான் கப்பி. கசடு கப்பியுமாக நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா, அல்லது மணி போன்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறதா?